திருகோணமலையில் 4 பௌத்த பிக்குகள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு சொன்னால், போன நவம்பர் மாதம் 16ஆம் தேதி திருகோணமலையில் இரவோடு இரவாக ஒரு புத்தர் சிலை ஒன்று கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டதை சட்டவிரோதமானது, அதில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகி இருந்தது. அது சம்பந்தமான வழக்கு இன்றைக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இதன் போதுதான் இந்த 9 பேருமே கைது செய்யப்பட்டு 4 பௌத்த பிக்குகள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு இம்மாதம் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் கைது செய்யப்பட்டாக்கள் மிக முக்கியமான ஒரு ஆள் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாங்கொட கசப்ப தேரோன்னு சொல்லி, பலாங்கொட கசப்ப தேரோ. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்தான் அந்த பிரச்சனையினுடைய முக்கியமான ஒரு ஆள், மூல காரணமான ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ஒரு மடம் ஒன்று கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டி திவாரம் தோண்டி அடிக்கல் நாட்டினதும் இவர்தான். அதனால இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி என்ன நடந்தது என்று சொல்லி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இருந்தாலும் அதை பற்றி சுருக்கமாக சொல்றேன். அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை இரவோடு இரவாக ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சிட்டோம். எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் கடற்கரை வீதியில் அங்கே ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும், டச் பே காஃபி ஷாப் என்று சொல்லி. அதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து புத்தர் சிலையை வச்சாச்சு. அப்போ எதுக்கு இரவோடு இரவாக கொண்டு வந்து புத்தர் சிலையை வைக்கணும்னு சொல்லி போலீஸ் இது சட்டவிரோதம் என்று சொல்லி அதை அகற்ற முற்படைக்குள்ள போலீஸ்காரருக்கு கன்னத்தை பொத்தி அடித்து பெரிய பிரச்சனை எல்லாம் பட்டு பிறகு போலீஸ் அந்த புத்தர் சிலையை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருந்தது. பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு முழுக்க செய்தி எல்லாம் பரவி பெரிய பிரச்சனையாகி பௌத்த மதத்துக்கு ஆபத்து வந்துட்டு போலீஸை புத்தர் சிலையை அகற்றிட்டு இந்த அரசாங்கம் பௌத்தத்துக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லி இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி பெரிய பிரச்சனைப்பட்டு பிறகு அடுத்த நாள் திங்கட்கிழமை புத்தர் சிலையை போலீஸ்காரரே கொண்டு வந்து வச்ச சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக இவ்வளோ நாடகம் என்று சொன்னால் அந்த காஃபி ஷாப்பை காப்பாற்றுறதுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த காஃபி ஷாப்பை சட்டவிரோதமானது, அது அடுத்த நாள் திங்கட்கிழமை அகற்றிடணும். ஏன்னா நீதிமன்றம் பல தடவை அதை அகற்ற சொல்லி அவையில் கேட்கவே இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இடங்களை பிடிக்கிறதுக்கும் ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கும் தான் புத்தர் சிலையை பயன்படுத்துறது. எல்லா பௌத்த பிக்குகளையும் சொல்லல, அந்த ஒரு சில ஆக்கள் இருக்கு, நம்மளுக்கு தெரிந்தானே, அந்த ஆக்கள் செய்கிற வேலையே இதுதான், இடங்களை பிடிக்கிறதுக்கும் ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கும் புத்தர் சிலையை பயன்படுத்துறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கும் அந்த காஃபி ஷாப்பை காப்பாற்றுறதுக்காகவும் புத்தர் சிலையை கொண்டு வச்சு பெரிய டிராமா ஒன்று போடப்பட்டது. அது கடலோர பாதுகாப்பு திணைக்களம் இருக்கிறது தானே, அவைக்கும் இந்த விகாரைக்காரருக்கும் இடையிலான பிரச்சனை. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு இன்றைக்கு அது விசாரணைக்கு வந்துதான் இந்த 9 பேருமே கைது செய்யப்பட்டு இம்மாதம் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். விமல் வீரவன்சவை கைது செய்வதற்கு இன்றைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்து பிறகு அவசரமாக விமல் வீரவன்ச ஓடி நீதிமன்றத்தில் சரணடைந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னன்னு சொன்னா, விமல் வீரவன்ச கொஞ்ச காலமா அமைச்சராக இருந்தவர் தானே. அமைச்சராக இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு சேர்த்துக்கார், சட்டவிரோதமாக காசு சேர்த்துக்கார். எவ்வளோன்னு சொன்னால் 75 மில்லியன் ரூபாய். அப்போ நீங்கள் அமைச்சராக உதுக்கா, அமைச்சராக மக்களுக்கு சேவை செய்ய முடியல, 75 மில்லியன் ரூபாய் சேர்த்துக்கார். அதுக்கு கணக்கு காட்டையில் அது சம்பந்தமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்கிறது தானே, அவையில் வழக்கு போட்டிருந்தவை. ஏற்கனவே கூப்பிட்டு விசாரணையெல்லாம் நடத்தி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தவை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில். அப்போ இன்றைக்கு காலமை வழக்கு இருந்தது. அந்த வழக்கு தவணைக்கு விமல் வீரவன்ச போகையில். ஏன் போகையில் சொன்னால் அவர் தான் கலைச்சிருப்பார் நினைக்கிறேன். இப்போதான் சத்தியாகிரக போராட்டம் இருந்தவர். எனவே சத்தியாகிரக போராட்டத்திலிருந்து கலைச்சி போய் வீட்டில் பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுத்திருப்பார் போலருக்கு. அதனால அவர் இன்றைக்கு காலமை நீதிமன்றத்துக்கு போகையில். அதனால கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமட் மிகால் ஒரு உத்தரவு ஒன்று போடுறார். அதாவது பிடியாணை, அரெஸ்ட் வாரண்ட் ஒன்று பிறப்பிக்கிறார். உடனடியாக விமல் வீரவன்ச எங்கிருந்தாலும் கைது செய்து கூட்டிக் கொண்டு வாங்க சொல்லி. அதுக்கிடையில செய்தி அவருக்கு போயிட்டு உடனே அடிச்சு பிச்சு கொண்டு பதறிக்கொண்டு தன்னுடைய லோயரையும் கூட்டிக் கொண்டு வந்துட்டார் நீதிமன்றத்துக்கு. அப்ப நீதிமன்றத்துக்கு அவர் சரணடைஞ்ச உடனே அந்த பிடியாணை உடனடியாக நீக்கப்படுது. அவர் நீதிமன்றத்தில் தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கார், ஏன் காலமா தான் விரையில் என்று சொல்லி. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அமைச்சராக பதவி வகிச்ச காலத்தில் 75 மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக சேர்த்து போட்டு பிரதமர் பதவி விலகணுமாம் என்று சொல்லி, ஒரு சின்ன பிரச்சனைக்காக பதவி விலகணுமாம் என்று சொல்லி போராட்டம் நடத்துறார், சத்தியாகிரகம் இருக்கிறார் விமல் வீரவன்ச. இதை யாராவது ஏற்றுக்கொள்வினமா? யாழ்ப்பாணம் சுப்பர் மடம் கடற்கரை பகுதியில் வைத்து 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கஞ்சாவுடன். இவர்கள்ட்ட இருந்து 28 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு ஆளுக்கு 23 வயசு, மற்றவருக்கு 47 வயசு. 2 பேரும் சேர்ந்து சுப்பர் மடம் கடற்கரை பகுதியில் வச்சு கஞ்சா பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ போலீஸ் போயிட்டு பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என சொல்லப்படுகிறது.
யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு நடைபெற்ற மற்றொரு பரபரப்பான சம்பவம். ஒரு தென்னிலங்கை கட்சியினுடைய அலுவலகம் யாழ்ப்பாண கிளைக்கு வந்து தீ வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த கட்சி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வஜன அதிகாரம் என்று சொல்லப்படுற ஒரு கட்சி. அதனுடைய யாழ்ப்பாண கிளை, யாழ்ப்பாணம் தாவடியில் இருந்த அந்த கிளைக்கு வந்து 2 பேர் என்ன செய்யணும், பெட்ரோல் கேனை கொண்டு போயிட்டு, அது இந்த சிசிடிவி காட்சியில் வந்து பதிவு செய்யப்பட்டது. பெட்ரோல் கேனை கொண்டு போயிட்டு பெட்ரோலால் ஊற்றி போட்டு, என்னென்னா அந்த வெளி கதவு வந்து இறுக்கி பூட்டப்பட்டிருந்ததால் அவர்களால் உள்ளுக்குள்ளே போக முடியலை. அதனால் அந்த கதவு பகுதிக்கு வந்து பெட்ரோலால் ஊற்றி போட்டு நெருப்பு வச்சிருக்கணும். இந்த காட்சிகள் வந்து சிசிடிவியில் வந்து பதிவாகி இருக்கிறது. இந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட 2 பேரையும் கைது செய்கிறதுக்கு போலீசார் இப்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுக்கிடையில் அந்த நெருப்பு வைக்கப்பட்ட அந்த கட்சி அலுவலகம் எதென்று சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அருண் சித்தார்த் என்று சொல்லி இருக்காரு தானே, அவர் தான் யாழ்ப்பாண பொறுப்பாளர். அதாவது சர்வஜன அதிகாரம் என்ற கட்சிக்கு யாழ்ப்பாண பொறுப்பாளரே அவர்தான். எனவே அவருடைய அந்த கட்சி அலுவலகத்துக்கு தான் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக நாட்டில் இடம்பெறுகின்ற வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளிவிவரம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது இன்றைக்கு வந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இந்த முதல் 13 நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று வரையான முதல் 13 நாளில் நாடு முழுவதும் ஏற்பட்ட விபத்துக்கள் காரணமாக 82 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 82 பேர் வெறும் 13 நாளில். மொத்தமாக 77 விபத்துக்கள் வந்து பதிவாகி இந்த 82 பேரும் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 பேர் பாதசாரிகள், அதாவது சும்மா ரோட்டால் நடந்து போனார்கள், சம்பந்தமே இல்லாமல் ரோட்டால் நடந்து போனார்கள். அவர்கள் இந்த விபத்துக்களில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் 19 பேர். அதே போல 38 பேர் வந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள், அவர்கள் தான் கூடுதலாக உயிரிழந்திருக்கிறார்கள். மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் கூட நடந்திருக்குது. அதே மாதிரி 3 பேர் வந்து சைக்கிளில் போனார்கள், சைக்கிள் ஓட்டுநர்கள். அதே போல 11 பேர் வந்து சாரதிகள், வாகன சாரதிகள். 11 பேர் வந்து பேசஞ்சர்ஸ், அதாவது பயணிகள், வாகனங்களில் பயணம் செய்த பயணிகள். இந்த மாதிரி மொத்தமாக 82 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த 13 நாள்லையும். இது சரியான டூ மச். ஒரு 13 நாளில் வந்து 2 கிழமையில் வந்து 82 பேர் வீதி விபத்தால் கொல்லப்படுறது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்கான முக்கியமான காரணம் தான் அடுத்த அதிர்ச்சியான விஷயம். போதைப் பொருள், போதை, இதுதான் காரணம். அதாவது மது போதையில் வந்து வாகனம் ஓடுறது தான் பெரும்பாலான விபத்துக்கு, 90% விபத்துக்களுக்கு வந்து அதுதான் காரணம் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 13 நாட்களில் மட்டும் போலீஸார் வந்து நாடு முழுக்க சோதனைகள் நடத்தியிருந்தானே, இதில் வந்து 7,000 சாரதிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். கைது செய்து பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள், தடுத்து வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி மொத்தமாக 13 நாட்களில் 7,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7,000 பேரில் 200 பேர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். அதாவது அவர்கள் மது குடிச்சிட்டு வாகனம் ஓடையில போதைப் பொருள் பாவிச்சிட்டு வாகனம் ஓடியிருக்கிறார்கள் 200 பேர். இந்த லட்சணத்தில் வாகனம் ஓடினால், இந்த கண்டிஷனில் வந்து வாகனம் ஓடினால் விபத்துக்கள் நடக்காமல் என்ன செய்யும்? இப்போ நீங்கள் மது குடிக்கிறீங்கன்னு சொன்னால், குடித்தா ஏன் வாகனம் ஓடணும்? வீட்டில் இருந்து குடிக்க வேண்டியான வாகனத்தை கொண்டபடியாக பார்க் பண்ணி போட்டு, அப்போ வாகனமும் தப்பும், நீங்களும் தப்புவீங்கள், எல்லாரும் தப்பலாம். என்ன வாகனத்தை கொண்டு வந்து மாதிரியாக பார்க் பண்ணி போட்டு வீட்டை போய் இந்த குடிக்கிறதுக்கு எதுக்கு எங்கேயோ குடிச்சு போட்டு வாகனம் ஓடணும்? அவசியம் இல்லை. எனவே அந்த பொறுப்பு வந்து சாரதிகளுக்கு தங்கட பாட்டில் இயல்பாக வரணும். நான் இப்போ குடிச்சிருக்கிறேன், நான் வாகனத்தை தொடக்கூடாது, வாகனத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி அவைக்கு தான் அது இயல்பாக வரணுமே தவிர, மற்றபடி அவியல் குடிச்சு போட்டு தனிய வாகனத்தில் போய் வேறு யாரையும் ஏற்றாமல் தாங்கள் குடிச்சு போட்டு தனிய வாகனத்தில் போய் எங்கேயாவது புளிய மரத்தில் மோதி, ஆக்களுக்கு இடிக்காமல் புளிய மரத்தில் மோதி இந்த மாதிரி போய் சேர்ந்தா அது பிரச்சனை இல்லை, அது போனால் போட்டு மட்டும் விடலாம், அதுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இவை என்ன செய்யணும்னு சொன்னால், தாங்கள் குடிச்சிட்டு வாகனம் ஓடுறதும் இல்லாமல் பின்னுக்கு 4-5 பேரை ஏற்றி இருத்தி கொண்டு பிறகு ரோட்டால் சும்மா சிவனேன்று நடந்த போராக்களை கொண்டு போயிட்டு வாகனத்தால் இடிச்சா இதை ஏற்றுக்கொள்ளலாமா? இல்லை தானே? எனவே மது போதை தான் 90% விபத்துகளுக்கு காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 77 விபத்துக்கள் 13 நாட்களில் 82 பேர் கொல்லப்பட்டது வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விமல் வீரவன்ச இருக்கார் தானே, அவருடைய வீட்டில் வந்து பயங்கர நித்திரை, நல்லபடியாக குரட்டை விட்டு இழுத்து போத்துக்கொண்டு நல்ல நித்திரை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளநீ ஒன்று இருக்குது. ஆரோ இளநீ கொடுத்துருக்கிறேன் போராடக்கு. ஏஞ்சலும் ஆபம் சத்தியாகிரக போராட்டம் இருந்தால் அந்த இளநீ கொடுத்தா அதை முடிக்கிற சம்பிரதாயம். அப்போ ஆரோ இளநீ கொடுத்துருக்கணும், இளநீ கிடக்குது. பக்கத்தில் பிஸ்கட்டுகளும் இருக்குது. அப்போ பிஸ்கட்டையும் சாப்பிட்டு இளநியையும் குடிச்சு போட்டு ஆள் பயங்கர நித்திரை. அவருக்கு தெரியாதாங்க நீதிமன்றத்தில் அவருக்கு ஒரு வழக்கு போய் கொண்டுக்குன்னு சொல்லி போலீஸ் வந்து கதவு திறந்து உள்ளுக்கே வந்துட்டுது. ஒரு போலீஸ்காரர் வந்து கையில் வந்து அந்த விலங்கு வச்சுக்கார், மற்ற போலீஸ்காரர் வந்து விலங்கும் வச்சுக்கார், அரெஸ்ட் வாரண்டும் வச்சுக்கார், அதாவது கைது செய்யறதுக்கான பிடியானையும் வச்சிருக்கிறார். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் விமல் வீரவன்ச பயங்கர நித்திரை. ஏனென்றால் அவர் சத்தியாகிரகம் இருந்து கலைச்சு போயிட்டார். எனவே இப்படியான ஒரு கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.